Taste the Daily. சிதம்பரம் அடுத்த குமராட்சி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த முதலையை பொதுமக்கள் பிடித்து பின்னர் வனத்துறையிடம் பாதுகாப்பாக விடுவித்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பரிதா. சிதம்பரம் அருகே உள்ள குமராட்சியில் நேற்று இரவு 2 மணி அளவில் பிள்ளையார் கோவில் திரு வேலப்பன் என்பவர் வீட்டின் அருகில் நாய்கள் அதிக அளவு குறைத்ததால் எண்ணம் பார்ப்பதற்காக வெளியில் வந்துள்ளார். அப்பொழுது சுமார் 100 கிலோ எடை உள்ள முதலை வீட்டு வாசலில் படுத்திருந்தது. முதலை ராட்சச முதலையாக இருந்ததால் அக்கம் பக்கத்தினால் மற்ற கிராம இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாக்கு துணியால் முதலையின் மீது போற்றி கண்களை மூடி பின்பு கயிற்றால் கட்டி காலையில் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். வனத்துறையினர் முதலையை மீட்டு சிதம்பரம் அருகில் உள்ள வக்கரமாரியில் விட்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் அருகில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் அரியலூர் மாவட்டம் அணகரையிலிருந்து கொள்ளிடம் ஆற்று வழியாக மழை நீர்கள் கடலில் சென்று கலக்கின்றன. அணகரையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆற்றில் இருந்து முதலைகள் இரையை தேடி கொள்ளிடம் ஆற்று வழியாக காட்டுமன்னார் கோயில், குமராட்சி, நந்திமங்கலம், வேளக்குடி, ஜெயகொண்டப்பட்டினம் போன்ற கொள்ளிடம் ஆற்று கரையோர உள்ள பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது. முதலைகள் இரையை தேடி வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடைகள் உண்டு உயிர் வாழ்கின்றது. இந்த முதலைகளால் சுமார் 10க்கும் மேற்பட்ட மனிதர்கள் கொள்ளிடத்தில் குளிக்கு சென்ற பொழுது முதலை இழுத்து சென்று மரணம் அடைந்துள்ளனர். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தமிழக அரசால் இதுவரை செய்யப்படவில்லை. வனத்துறையினர் கிராமப்புற பகுதிகளில் முதலைகள் தென்பட்டால் பொதுமக்கள் புகாரின் பேரில் முதலைகளை பிடித்து வக்கரமாரி என்ற குளத்தில் விட்டு சென்று விடுகிறார்கள். அத்துடன் அவர்களது கடமை முடிந்துவிட்டது. வனத்துறையினர் ஏனோ தானோ என்றுதான் நடந்து கொள்கிறார்கள். கொள்ளிடம் மாற்றும் ஓரம் உள்ள முதலைகள் இரையை தேடி கிராமப்புற பகுதிகளுக்கு, பொதுமக்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று விடுகிறது. அங்கு நாய் மற்றும் ஆடு மாடுகளை காயப்படுத்தி விட்டு சென்று விடுகிறது. இதை பற்றி பலமுறை அரசுக்கு தெரியப்படுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.